ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு ரேஷன் அட்டைதாரருக்கு பொங்கல் பரிசு எப்போ இருந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் பரிசு தொகை தீபாவளிக்கே கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் தீபாவளிக்கு கிடைக்கல. சரி, பொங்கலுக்கு இந்த 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு ப்ளஸ் வேட்டி சேலை மற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்க போகுது, என்னையிலேருந்து இதற்கான டோக்கன் வழங்குறாங்க, அதற்கப்புறமா வேறு இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு ரொக்க பணம் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் கொடுக்க போகிறாங்களா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் நம்ம வேங்கணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து ரெகுலர் அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை சம்மந்தமாக, அங்கன்வாடி சம்மந்தமாக, அதற்கப்புறம் விவசாய கடன், அப்புறம் பயிர் கடன், தங்க நகை கடன், இது சம்மந்தமான அனைத்து ரெகுலர் அப்டேட்டுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பரிசு அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வழங்க தமிழக அரசு பரிசீலனை. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபாவளிக்கே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தீபாவளி பரிசு தொகுப்பாக 5000 ரூபாய் அப்படின்றது கொடுப்பாங்க, இதற்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தீபாவளிக்கு வரல, ஆனால் கண்டிப்பாக பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. சரி, இதுக்கான அறிவிப்பு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அடுத்த வருஷம் நமக்கு பொது தேர்தல், அதாவது எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ எலெக்ஷன் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய அறிவிப்புகள், முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சிறப்பு அறிவிப்பு விடுவாங்க. அதே மாதிரி தான் போன தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மகளிர் உரிமை தொகை புதுசாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மகளிருக்கு இலவச பயணம், அதாவது விலையில்லா இலவச பயணம் மேற்கொள்ளலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த தேர்தல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புதிய அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 1000 ரூபாய் அப்படின்றத 2000 ரூபாயாக ஆக்க போகிறாங்க. ஸோ அதுவுமே எப்போ இருந்து இதற்கான ப்ராசஸ் நடக்க போகுது, இதற்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும், முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தார்களோ அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசம்பருக்குள்ளேயே கிடைச்சிடும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 1 மாத காலத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு. அதற்கு அப்புறமான ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயமா என்ன அப்படின்னா இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறிப்பிட்ட வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா ரேஷன் அட்டைதாரருக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. சில வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு இந்த PHHA, PHHY, அதுக்கப்புறம் AAY, இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள். ஸோ இது நான் எப்படி PHHA அப்படின்னா அரிசி அட்டைதாரர்கள், அரிசி அப்புறம் எண்ணெய், பருப்பு எல்லாம் வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது நீங்கள் வேறு ரேஷன் பொருட்கள் வேறு என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு ஆக்டிவில் இருக்கணும். மாதம் பொருட்கள் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்கள், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய
பெண்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு உண்டு. இந்த 5000 ரூபாய் உண்டு. சரி, 5000 ரூபாயை ரொக்கமாக கொடுக்க போகிறாங்களே, இல்லை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரொக்க பணமாக ரேஷன் கடைகளில் தான் வந்து கொடுப்பாங்க. இதற்கான ஏற்பாடுகள் வந்து அரசாங்கம் பண்ணிட்டு வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதற்கு எவ்வளோ கோடி வந்து நிதி செலவாகும்? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000 கோடி. ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கும் 5000 ரூபாய் மீனியா 12,000 கோடி ரூபாய் இது செலவாகும் அப்படின்றத வந்து அவங்க கணக்கிட்டு அதற்கு தக்கன ஏற்பாடு பண்ணிட்டு வராங்க. ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த ரொக்க பணத்தோடு கிடைக்கும். பொங்கலுக்கு தேவையான அரிசி, வெல்லம், அதற்கப்புறம் என்னென்ன பொருட்கள் வந்து கொடுப்பாங்களோ அந்த பொருட்களையும் கொடுத்து, வேட்டி சேலை கொடுத்து, கரும்பு கொடுத்து, அதற்கப்புறமாக இந்த 5000 ரூபாய் பரிசு தொகுப்பையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அரசு வட்டாரத்தில் தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக 2026 பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு அப்படின்றது கிடைக்கும். அதுவும் ரொக்கமாக உங்களுக்கு கையில் வந்து பணமாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டே வந்து வரோம். அதாவது ரீசெண்டாக வந்து என்ன விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க, என்னென்ன தகவல் அரசு தரப்புலேருந்து மேலும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.